பிரெட் அல்வா அது கல்யாண ஸ்டைலில் செய்ய போகிறாங்க. நார்மல் பிரெட் ஸ்வீட் பிரெட் தான். ஆயில் வருது பார்த்தீங்களா? 5 ரூபா பாக்கெட்டு 3 வேகமாக கொதிச்சு வரும்போது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி அதை போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு வேற லெவலாக இருக்குங்க பிரெட் அல்வா. ஹலோ மாஸ்டர், இப்போ நம்ம ஒரு 20 to 25 பேர் சாப்பிட்ற மாதிரி பிரெட் அல்வா அது கல்யாண ஸ்டைலில் செய்ய போகிறாங்க. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு சிம்பிளாக செய்ய போகிறோம். இந்த ஒரு பாக்கெட்டு பிரெட்டு 300 கிராம் இதை வச்சு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. பிரெட்டு ஒரு பாக்கெட்டு 300 கிராம், பூஸ்ட்டு 5 ரூபா பாக்கெட்டு 3, ஹார்லிக்ஸ் 5 ரூபா பாக்கெட்டு 3, ஜீனி 3/4 கிலோ, பாதாம் 10, முந்திரி 10, கிஸ்மிஸ் 20, பால்கோ 3, நெய் நம்ம தேவையான முந்திரி கிஸ்மிஸ் வறுக்கிறதுக்கு 20 மில்லி, ரீஃபண்ட் ஆயில் 250 மில்லி, வாட்ரு தண்ணி 600 மில்லி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரெட்டை கட் பண்ணி எண்ணெயில் பொரிச்சுக்கலாம். இந்த கார்னரை கட் பண்ண வேணாம், ஏன்னா கட் பண்ணிங்கன்னா ப்ரெட் அல்வா கலர் வராது. வாங்க பொரிச்சுக்கலாம். கல்யாண மண்டபத்தில் செய்வோம், நம்ம கட் பண்ணாமல் போடுவோம், நிறையா எண்ணெய் ஊற்றுவோம். சும்மா கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றுறதுனால நம்ம 4 கட் பண்ணிக்கிட்டால் நல்லது. அதே மாதிரி கடைசி அந்த பாருங்க, இந்த இது கனமாக இருந்துச்சுன்னா வெட்டி போடுங்க, லேசாக இருந்தால் போடாது. எங்களுக்கு கனமாக இருக்கனால வெட்டி போடுறோம். லேசாக இருந்துச்சுன்னா கருகிரும், அதுக்கு தான் சொல்கிறேன். நம்ம இப்போ ஒரு 20 மில்லி நெய் ஊற்றி இந்த கிஸ்மிஸ் முந்திரியை வறுத்து எடுத்துக்கிட்டு அதே சட்டியில் ஒரு 150 மில்லி ஆயிலை ஊற்றி ப்ரெட்டை பொரிப்போம். இப்போ வாங்கியிருக்கிறது நார்மல் பிரெட்டு ஸ்வீட் பிரெட்டு தான். ஒவ்வொரு பேக்கரியில் இந்த சால்ட்டு ப்ரெட்டு வரும், அது போட்டோம்னா ஜீனி நிறையா இருக்கும். ஜீனி நிறையா இருக்கும், ரெண்டாவது டேஸ்ட் இருக்காது. ஸ்வீட் பிரெட்டு வாங்குங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த கோல்டன் ப்ரௌன் வந்தோட்டி எடுத்துடணும். ரெண்டாவது மேக்சிமம் இந்த 2 கரண்டி வச்சு ஆயிலை புழிஞ்சு எடுத்துருங்க, அப்போ தான் நல்லது. இந்த பாருங்க, இதை வச்சு இப்படி புழிஞ்சிங்கன்னா இங்கே ஆயில் வருது பார்த்தீங்களா, அப்படியே எடுத்துடணும் கம்ப்ளீட்டாக. சூப்பராக இருக்கும் ஆயில் எடுத்துட்டீங்கன்னா. ஆயிலை புழிஞ்சனால தனித்தனியாக இருக்கும், இப்படி எடுத்து விட்ருங்க. ஒன்றா இருக்கனால தனித்தனியாக எடுத்து விட்ருங்க. அடுத்தடுத்து சிம்லே வச்சா போதும் உங்களுக்கு, ஏன்னா ஆயில் காஞ்சிருச்சு. எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு கரண்டியில் மொத்தமாக வச்சுட்டிங்கன்னா போதும். இந்த ஆயிலை அவ்வளோதாங்க, ஐயா அப்படியே பொழிச்சிங்கன்னா போதும். ஆயில் பூரா சுத்தமாக வந்துடுங்க, பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி எடுத்து விட்ருங்க தனித்தனியாக, அப்போ தான் ட்ரையாக காஞ்சி கொடுக்கும் நமக்கு, இல்லாட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கணும். நம்ம இப்போ ப்ரெட்டை கோல்டன் ப்ரௌனாக பொரிச்சு எடுத்துருக்கோம், அதாவது லைட் ப்ரௌனாக பொரிச்சிருக்கோம். ஆற கோல்டன் ப்ரௌனாக வந்துடும், டார்க் ப்ரௌனாக இந்த மாதிரி தான் பொரிச்சு எடுக்கணும். வாங்க இப்போ ஜீரகம் காய்ச்சி நம்ம பிரெட் அல்வா செய்யலாம். நம்ம ஒரு 2 லிட்டர் தண்ணி பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரம், சில்வர் பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 600 மில்லி வாட்ரு ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா காஞ்சிருச்சு. 2 பாக்கெட் ஹார்லிக்ஸ் 2 பாக்கெட் பூஸ்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா ஜீனியில் போட்டோன்னா கரையாது, அதனால் தண்ணியில் போட்டுட்டு அப்புறம் ஜீனியை போடுவோம். தண்ணி நல்லா காஞ்சிருச்சு, பூஸ்ட்டை போட்டு ஹார்லிக்ஸ் போட்டுக்கலாம். ஏன் நம்ம பூஸ்ட்டு போடுறோன்னா நம்ம கலர் கிடைக்கும். பூஸ்ட்டு போடுறதுனால பிரெட் அல்வா நல்லா டார்க்காக கலர் கிடைக்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, கட்டி விழுகாமல். கட்டி விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, அப்படியே சூப்பராக சாப்பிட்லாம். அதில் வாசம் வந்துருச்சுங்க, அருமையாக வந்துருச்சு. இப்போ நல்லா தண்ணி கொதிக்க காய்ச்சிச்சு, பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் போட்டாச்சு. ஜீனி ஒரு 3/4 கிலோ ஆட் பண்ணிக்கலாம். இது வந்திருக்கு, இதை எடுத்து வச்சுருக்கு 350 தான். 2 டப்பா போடணும், என்னடா சின்னதாக இருக்குதுன்னு பார்த்துறாதீங்க. ரெண்டாவது டப்பா அவ்வளோதாங்க. இனிப்பு கம்மியாக வேணுன்றவங்க கம்மியாக போட்டுக்கலாம், அதிகமாக வேணுன்றவங்க நம்ம அளவை சேர்த்து கரெக்டாக. ஒரு நிமிஷம் கிட்ட வாங்கலை. நம்ம பாதாமை க்ரஷ் பண்ணிக்கலாம், பால்கோ உடச்சி விட்டுக்கலாம். மஸ்கட் பேரிச்சம்பழம் சொல்லலை, அது ஒரு 5 பழம் பிச்சு வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சு விட்டு நம்ம ப்ரெட்டை போடணுங்க, அப்படியே சூப்பராக இருக்கும். கலர் வந்துருச்சுங்களா, இந்த பூஸ்ட்டு போடவும் கலர் வந்துருச்சு. ஹார்லிக்ஸ் மணமாக இருக்கும்.
பூஸ்டாக அது சாப்பிட சிம்பிளாக வீட்டில் டக்குன்னு ஒரு ப்ரெட்டு வாங்கினோம்மா பிள்ளைகளுக்கு டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாங்க. ஒரு 20 to 25 பேர் அழகாக சாப்பிடலாம். சூப்பராக. வீட்டிலலாம் 15 பேர் கூட சாப்பிட்ருவோம், அவ்வளோதான் முடியும். ஃபங்க்ஷன்னா 25 பேருங்க. நம்ம ஜீரா நல்லா கொதிச்சு விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்க விட்டுக்கிட்டே போட்டோம்னா அடுப்பை ஆஃப் பண்ணாமல் போட்டோம்னா ஜீராவை பூரா ப்ரெட்டு குடிச்சிடும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட்டை போடணும். நம்ம வந்து 2 பால்காவை கொதிக்கிற ஜீராவில் உடச்சி விட்டுக்கலாம். 5 ரூபா பால் பவுட்ரு வாங்கி போட்டாலும் நல்லது தான். கொதிக்கிறதுல அப்படியே அருமையாக இருக்கும். கொதி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம வந்து ஒரு நல்ல வேகமாக கொதிச்சு வரும்போது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சரிங்களா? அட வாசம் மனம் அருமையாக இருக்கு. அடுப்பை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொதிச்சிருச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டா 2 பாக்கெட் தான் பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் போட்டால் அது மேலே 2 பாக்கெட் போட்டுக்கலாம். அப்படி அருமையாக இருக்குங்க. அட இப்போ நம்ம அப்படியே உடச்சி ஆட் பண்ணிக்கலாம், உள்ளே இறக்கிக்கலாம். அவ்வளோதாங்க. உடைக்கனாலும் உடைக்கலாம். உடைக்காட்டில் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வெயிட் பண்ணேன்னா ப்ரெட் அல்வா சாப்பிட்றலாம். சூப்பராக இருக்குங்க. அட அருமையாக இருக்கும். பாதியை போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு அடுத்து ஒரு பாதியை போடுவோம். சரிங்களா? கிறிஸ்பியாக அடுத்து கிடைக்கும் நமக்கு. வாசம் வந்துருச்சு, அருமையாக வந்துருச்சு. மீதி பாதியை அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா அமைக்க விடுங்க. ஃபுல்லாக ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம கிஸ்மிஸ் முந்திரிலாம் போட்டுக்கலாம். நம்ம ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ப்ரெட்டை போட்டு ப்ரெட்டை ஒரு கிண்டி விட்டு கிஸ்மிஸ் முந்திரி பால்கோவா பேரிச்சம்பழம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதைனா தெரியும் இந்த திக்னஸ்ஸு. இந்த நாளைக்கு நாங்கள் சாப்பிடுவோம், அவ்வளோ அருமையாக இருக்கும். ஊற வச்சு உடச்சி விட்டுட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். பாதாம் பிஸ்தா எல்லாம் உங்கள் இஷ்டம் தான். எவ்வளோ வேணாலும் போடலாம். மேலே போட எவ்வளோ போட்டாலும் டேஸ்ட்டு தான். இது மேலே தேன் ஆட் பண்ணிக்கலாம், பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம், அக்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பிஸ்தா இல்லை, இல்லாட்டி போடலாம். எவ்வளோ போட்டாலும் டேஸ்ட்டு கூட்டிக்கிட்டே தாங்க போவோம். இது நான் ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். வேறு லெவலாக இருக்குங்க ப்ரெட் அல்வா. நம்ம இப்போ ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 4 மணி நேரம் சென்று சாப்பிட்டு பார்ப்போம். 4 மணி நேரம்னா 12 மணி நைட்டில் சாப்பிட முடியாது, காலையில் சாப்பிட்டு பார்ப்போம். அதே மாதிரி ப்ரெட் அல்வா ப்ரெட்டில் தான் 90% செய்கிறாங்க. ஏன்னா அதை சில 10% தான் ரஸ்கில் செய்கிறாங்க. அது அவசரத்தில் செய்கிறாங்க, ஓகே. ஆனால் ப்ரெட் அல்வா ப்ரெட்டில் தான் செய்யணும். ஏன்னா நெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி அந்த ப்ரெட்டை பொரித்து புழிஞ்சு எடுத்து செஞ்சால் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரெட்டு பொரிக்கிறது தான் கொஞ்சம் சிரமம். மித்த ஜீரா காய்ச்சறது பால்லையும் காய்ச்சி செய்யலாம். அது ஈஸியானது. ரெண்டுமே ஈஸி தான். ப்ரெட்டு ஒன்று பொரிக்கிறது தான் கஷ்டம். அதை மட்டும் பொரிச்சிட்டா ஜீரா காய்ச்சி டக்குன்னு சனிக்கிழமை செஞ்சுட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம பிரியாணி செய்வீங்க. அதோட இந்த ப்ரெட் அல்வா செஞ்சு சர்வ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி. சாரி சார், காலையில் ப்ரெட் அல்வா சாப்பிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி. ப்ரெட் அல்வா ரிவ்யூ பார்ப்போம். உண்மையிலே அப்படி வேறு லெவலாக இருக்குது. வேறு இருக்கு. நெய் நேரமா வேறு லெவலாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு பாக்கெட் ப்ரெட்டு வாங்கி செஞ்சு பாருங்கள். சில்ட்ரன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். இப்போ தான் சொல்கிறோம், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நன்றி.